Hello guys, welcome back to another recording class of this course. ஓகேவா? ஸோ எஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கேப்ஸ், ஓகே, பிளாக்ஸ், கேப்ஸ், அதை தாண்டி டீலிங் ரேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது PO3. ஓகேவா? ஸோ ரியலிஸ்டிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேவா? இது ஐ திங்க் PO3ங்கிற டாப்பிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 75% கம்ப்ளீட்டட். ஸோ அனதர் 25% அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் லைக் டைம் அண்ட் ப்ரைஸ், கொஞ்சம் அப்புறம் மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஆனால் எண்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் ஹவு டு ஃபைண்ட் யுவர் மாடல். ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு மாடல் எப்படி எடுக்கிறது. ஸோ தென் சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்டு எக்ஸட்ரா. ஸோ ஒரு ட்ரேடராக நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவை, அதெல்லாம் லாஸ்ட்டில் பேசிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம PO3 பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஓகே கைஸ். ஸோ யூஆர் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தகுதியானவங்களா ஆகிட்டீங்க. ஓகேவா? இவ்வளோ நேரம் ஐ மீன் இந்த கோர்ஸில் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அதை போய் சார்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா வேறு எதாவது மேனிப்புலேஷன் அக்கர்ஸ். ஓகேவா? ஏன்னா நான் ட்ரான் லிக்விட்டி வீடியோ சொல்லியிருப்பேன். ட்ரான் லிக்விட்டி எப்படி ப்ரைஸ் நெக்ஸ்ட் எங்கே ட்ரா ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஸோ அண்ட் IR to ER, FEG டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விட்டி எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து ட்ரான் லிக்விட்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் எங்கே போக போகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? அது தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்ததே வேஸ்ட். ஓகேவா? அப்படி தெரில அப்படின்னா ஓகே, ஒன்ஸ் அகைன் போய் ஃபர்ஸ்ட்லேருந்து கோர்ஸை பாருங்கள். ஸோ நோ வரிஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்களால் ட்ரான் லிக்விட்டி ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு ரீட் பண்ண முடியுது அப்படின்னா எஸ், நெக்ஸ்ட் திங் இஸ் வேர் த மேனிப்புலேஷன் அக்கர்ஸ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நோ தட் எங்கே மேனிப்புலேஷன் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ எஸ், மேனிப்புலேஷனை கண்டுபிடிக்க ரெண்டு விதமான இது இருக்குது. ரெண்டு விதம் இல்லை, டோட்டலாக ட்ரேட் பண்ணுறதே ரெண்டே விஷயத்த வச்சு தான். ஒன்று PO3 இல்லாட்டி MMXM. ஓகேவா? நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஒன்று MMXMக்குள்ளே வந்துடும், இல்லை அப்படின்னா PO3க்குள்ளே வந்துடும். இந்த ரெண்டை தாண்டி ஐசிடியில் எங்கே போய் ட்ரேட் பண்ணவும் வழி இல்லை, இடம் இல்லை. சொல்லலாம் நான் மேக்ரோ ட்ரேட் பண்ணுறேன், சில்வர் புல்லட் ட்ரேட் பண்ணுறேன், அதை ட்ரேட் பண்ணுறேன், இதை ட்ரேட் பண்ணுறேன். இல்லை, நீ இதை ரெண்டை தவிர எதையுமே ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ, ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு FEGலேருந்து போகிறான்னு வச்சுக்கவே. இது ஹையர் டைம் ஃப்ரேம் FEGயாக இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம் FEGயாக இருக்குது அப்படின்னா நீ இந்த இடத்துல போய் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல பை வச்சுருக்கலாம், எஸ்எல்ஐ கீழே வச்சுருக்கலாம், டார்கெட் இங்கே வச்சுருக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இதோட செகண்ட் லெக் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் மேலே வச்சுட்டு இவ்வளோ தூரத்தில் டைனிங் ஸ்டாப்ஸ் வச்சுட்டு இருக்கலாம். ஓகேவா? அது எப்படி வச்சாலும் இந்த MMXக்குள்ளே தான் வரும். அதை தாண்டியும் ஒரு மாடல் இருக்குது, தட் இஸ் PO3. PO3 ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் எங்கே போக போகுது, அது ஒரு கேனில் எங்கே போக போகுதுன்னு ரீட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதுதான் சில்வர் புல்லட். அந்த மேக்ரோ டைமிங்கும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அதில். ஸோ சம் சார்சஸ் இருக்குது அந்த இடத்துல, நான் சொல்கிறேன். ஓகேவா? PO3 டைமிங் பற்றி நான் PO3யில் டைமிங்கை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு PO3 த பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். PO3ன்னு என்ன, PO3யோட 4 எக்ஸாம்பிள்ஸை பார்த்து புரிய வைக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒன்று ட்ரேட் பண்ண போகிறது MMXமாக இருக்கும், இல்லை அப்படின்னா PO3 இருக்கும். இதை ரெண்டை தாண்டி எங்கேயுமே நீங்கள் போக மாட்டீங்க. அதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். நான் ஆர்டர் பிளாக்கை ட்ரேட் பண்ணுறேன், FEG ட்ரேட் பண்ணுறேன், லண்டன் செஷன் ட்ரேட் பண்ணுறேன், நியூயார்க் செஷன் ட்ரேட் பண்ணுறேன், ஒரு டேவை ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுறேன். இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் ட்ரேடிங் அ சிங்கிள் கேண்டில் எய்தர் MMXM. ஓகேவா? MMXM ட்ரேட் பண்ணுவீங்க, இல்லாட்டி PO3 ட்ரேட் பண்ணுவீங்க. தட்ஸ் த ஒன்லி திங். ஸோ ஓகே,
ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு சில இடத்துல. ஸோ அந்த ட்ரான் லிக்விடிட்டியில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு கேனில் வந்து அக்யூமுலேட் ஆகும், மேனிப்புலேட் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? நாலே அந்த ஒரு கேண்டில் மேட் ஆஃப் பாசிபிலிட்டி 4 தான். ஒன்று அந்த கேண்டில் வந்து அக்யூமுலேட் ஆகி டோஜி கேண்டில் அங்கேயே நின்றோம். இல்லை அப்படின்னா அந்த கேண்டில் மேனிப்புலேட் ஆகி கீழேயோ இல்லை மேலேயோ இதர் எந்த பக்கம் வந்து லிக்விடிட்டி இருக்கோ அந்த பக்கம் மேனிப்புலேட் மட்டும் பண்ணிட்டு வச்சிரும். ஸோ தென் இதர் அந்த கேண்டில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த கேண்டில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் அப்படின்னா அந்த ஜோனுக்குள்ளேயே திரும்பி போயிடும். இது 4 தவிர கேண்டில் பிரிண்ட் ஆக சான்ஸ் இல்லை, பாசிபிலிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இது கேண்டிலோட ஓப்பன். எனி கேண்டில், ஓகேவா? புல்லிஷ் பேரிஷ், நான் 2 எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது அப்படின்னா அது ஓப்பன் ஆகுது. இது என்ன டைப் ஆஃப் கேண்டிலாக இருந்தாலும் சரி, அது டே கேண்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை வீக்லி கேண்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை 1 hour கேண்டிலாக இருந்தாலும் சரி, 4 hour கேண்டிலாக இருந்தாலும் சரி. ஓகேவா? இதுதான் விஷயம். ஃபஸ்ட்டு திங் வந்து அக்யூமுலேட் ஆகும் ப்ரைஸ். இட்ஸ் நாட் எசென்சியல். ஒவ்வொரு கேண்டில் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. பட் த பேசிக் திங் இஸ் அக்யூமுலேட் ஆகும். ஓகேவா? ஸோ தென் ப்ரைஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணும் அந்த அக்யூமுலேஷன் பண்ணது கீழேயோ இல்லை இதர் ஆல்ரெடி இருக்க லோஸ்லேயோ மேனிப்புலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சு ஹைஸை செட் பண்ண உடனே கொஞ்சம் தூரம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துடும், ஒரு கைண்ட் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை டைமையும் வச்சு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி தான் இருக்கும். எஸ், இப்போ இப்படி வச்சிருக்கு அப்படின்னா இந்த ஒரு லைன் வந்து இடிக்குமே. ஓகே, ப்ரைஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ என்ன நடந்திருக்கும்? சேம். ஏன் இதை எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா விஷயம் அவ்வளோதான், அதுக்கு மேலே விஷயம் இல்லை. எஸ், இப்படி நிப்பாட்டிடலாமா? நிப்பாட்டிடலாம். இப்போ ஒரு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகும்? இப்படி தானே? எஸ், இந்த ஜோன் சேம் திஸ் ஜோன். ஓகே கைஸ், ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் எப்படி ஒருத்தரையை ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, எக்ஸ்பேண்ட் ஆன கேண்டில் இருக்குன்னா அந்த கேண்டிலோட 25% லெவலுக்கு வராது. நீங்கள் இந்த இடத்துல வந்து இது இது போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிப் போடுறீங்க அப்படின்னா ஃபிப் செட்டிங்ஸ்குள்ளே 1008 தேவையில்லை. இது எதுவுமே தேவையில்லை. 1 2 3 ஓகேவா? 0.25 0.75 0.5 and 1 இந்த 4 தான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் எய்தர் ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ப்ரீவியஸ் கேண்டில் நடந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா வரும் அந்த 25% லெவல், மேலேருந்து 25% லெவலோ இல்லை 50% லெவலுக்குள்ளேயோ வந்து ஒரு இந்த பிக்கை ப்ளேஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிடுவோம், மேனிப்புலேஷனுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு. ஓகேவா? இதுதான் மோஸ்ட்லி நடக்கும் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்னா. எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுட்டு அப்படி தான் நடக்கும். ஸோ அப்போ நம்மளோட வேலை PO3 ப்ளே பண்ணும் போது யூ ஜஸ்ட் வேர் த மேனிப்புலேஷன் அக்கர்ஸ். இவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை, உனக்கு தேவையில்லை.
இப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு எக்ஸ்பென்ஷன் கேண்டில் இது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சார்ட்டை இங்கே தூக்கி போட்டேன் லைன்ஸை. இப்போ பாரு, இப்போ பாரு, இது என்னது, வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் உன்னால் வைக்க முடியல அப்படின்னா நீ கோர்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்தது வேஸ்ட்டு. போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து பாரு, நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இது என்னது, இது என்னது நீ தான் எனக்கு சொல்லணும். இது நீ என்ன அப்படின்னு நீ சொல்லு. ஓகேவா? இதுக்கு நான் பேர் ஏன்னு வைக்கிறேன். இதை நீ தான் சொல்லணும். ஓகேவா? ஏனா என்ன அப்படின்னு போயிட்டு நீ சொல்லு. ஓகேவா? நீ தான் சொல்லணும். தென் தெர் வாஸ் ரைட் ஹியர், இங்கே ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்க சான்ஸே இல்லை. எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ். இதுக்கு நான் பேரை பி அப்படின்னு வைக்கிறேன். நீ தான் இதையும் சொல்லணும். இது ரெண்டும் என்ன அப்படின்னு நீ தான் எனக்கு சொல்லணும். ஓகேவா? இதை நீ போய் சார்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரோ நான் வந்து கேண்டில் பார்த்தா தான் ப்ரோ என்னால் இது சொல்ல முடியும் அது சொல்ல முடியும்லாம் சொல்லாத. ஓகேவா? அது மாதிரி சில்லி ரீசனை என்கிட்ட வந்து சொல்லாத, அதனால் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு ட்ரேடராக இருக்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வரைஞ்சி காட்டினாலும் உனக்கு புரியணும், புரிஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். வேர் த மேனிப்புலேஷன் அக்கர்ஸ். வெரி சிம்பிள். உன்னால் இந்த இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மேனிப்புலேஷன் இங்கே பாரு, நான் இங்கே கேண்டில் போட்டிருக்கேன். இந்த ப்ளூ என்னது, அக்யூமுலேஷன். ரெட் என்னது, மேனிப்புலேஷன். க்ரீன் என்னது, டிஸ்ட்ரிபியூஷன். எல்லோ என்னது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல், சம்திங் எல்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் எப்போ எதை பண்ணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துருச்சுன்னா நீ ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? தட்ஸ் இட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ரைஸ் அக்யூமுலேட் ஆகும், மேனிப்புலேட் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் நடக்க போகுது. மார்க்கெட் ஃபேஸஸில் என்னென்னலாம் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பேன்ஷன், கன்சால்டேஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல். இதை நாளை தாண்டி நடக்க போகுதா? இதை நாளை தாண்டி நடக்கவே நடக்காது. தட்ஸ் இட். ஓகேவா? உனக்கு ஆல்ரெடி ட்ரா ஆன் லிக்விடிட்டி தெரியும், ப்ரைஸ் எங்கே ட்ரா ஆக போகுதுன்னு தெரியும். ப்ரைஸ் ட்ரா ஆகிறத போகிறத கண்டுபிடிக்க போகிறேன், கண்டுபிடிச்சிட்டு PO3 ப்ளே பண்ண போகிறேன். PO3யோட மேனிப்புலேஷன் எங்கே நடக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அந்த மேனிப்புலேஷன் நடந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க போகிறேன். ட்ரேட் எடுக்கிறது ஏதோ ஒரு PDRAவை கன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், அவ்வளவே தான். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? டெஃபினெட்லி நாட். இட்ஸ் வெரி சிம்பிள் மாடல், வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ எஸ், நீ உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை நீ வந்து கமெண்ட் பண்ணியிருப்ப. ஐ நோ, நான் இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக யூடியூப்பில் விட்டுட்டேன். ஓகேவா? நான் விட்டுட்டு தான் இந்த ரெக்கார்டு கிளாஸ் நான் இப்போ தான் எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ டைமில் இப்போ தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீ யூடியூப்பில் பார்த்த அத்தனை பேர்ட்டையுமே நான் வந்து சொல்லுன்னு கேட்டேன். எவன் போய் கமெண்ட் பண்ணீங்க? தெரில. மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணிக்க சான்ஸே இல்லை. சரி, இப்போயாவது போய் கமெண்ட் பண்ணு, ஏனா என்னது, பீனா என்னது. நீ இத்தனை கோர்ஸ், ஐ திங்க் இத்தனை கிளாஸ், 21 கிளாஸ் சம்திங் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த ஒரு ஏவுக்கும் பிக்கும் என்ன விஷயம் அப்படின்னு உனக்கு தெரிலனா நீ இவ்வளோ தூரம் பார்த்தது வேஸ்ட்டு, அப்சல்யூட்லி வேஸ்ட்டு. ஓகேவா? எனக்கு தெரியுது, நான் வந்து வீடியோ தள்ளி தான் போடுறேன், வீக்லி ஒன்ஸ் தான் போடுறேன். எஸ், தப்பு தான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அப்படி போட்டாலாவது நீ வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவியாங்கிறத எனக்கு இதாக இருக்குது. ஓகே, நான் டிஸ்கார்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் ஆன் த வேல இருக்குது. டிஸ்கார்டு வந்து பார்த்து இந்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நான் இது ரெடி பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை டு பப்ளிஷ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீ அங்கே வா, நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பீனா என்னது, ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. எத்தனை பேர் கமெண்ட் ஒழுங்காக பண்ணுறீங்கன்னா அது பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட். இட் இஸ் அ திங். ஸோ கமெண்ட் பண்ணுற அப்படின்னா ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போ, ஏன்னா நான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இஃப் இட் இஸ் அ பி இஸ் அ எஃப்இஜி, மோஸ்ட் ப்ராபப்ளி எஃப்இஜி. ஓகேவா? பி வந்து எஃப்இஜியாக இருக்கும், ஏ அப்படிங்கிறது லிக்விடிட்டி, செல்சைட் லிக்விடிட்டியாக இருக்கும். ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள். அட் த லெவல் ஆஃப் 0.75 ஆர் 0.05 இந்த லெவலுக்குள்ள.
ஸோ இந்த PO3யோட இந்த ஒரு கேண்டலோட PO3 மேனிப்புலேஷன் இங்கே அக்கர் ஆகுது. நீ இந்த இடத்துல அழகாக எனி கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கேருந்து ஒரு IFG எடுத்து இல்லாட்டி பிரேக்கர் ஃப்ளிப் ஆகுது, இல்லை FEG MSSஓட கிரியேட் ஆகுது, எனி கைண்ட் ஆஃப் PDRL நீ என்ன பண்ணிட்டு போகலாம், அழகாக என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அழகாக இங்கே நீ என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுற அப்படின்னா எப்படி நீ மேனிப்புலேஷன் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிருக்க, மேனிப்புலேஷன்லேயே என்ட்ரியை போட்டுடலாம். நீ மேனிப்புலேஷன் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் தாராளமாக கொண்டு போகலாம்ல. ஆல்ரெடி உனக்கு ட்ரான் லிக்விட்டி தெரியும். ட்ரான் லிக்விட்டி தெரியாமல் ஒரு PO3 நீ ப்ளே பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ட்ரான் லிக்விட்டி கிடக்குது அப்படின்னா நீ பாட்டுக்கு ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு போகலாமே ட்ரான் லிக்விட்டி வரைக்கும். ஸோ தட்ஸ் ஈஸி ப்ரோ, தட்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ வாயில் வடை சொல்கிறது ஈஸி தான் தம்பி, எனக்கு சாட்டில் செஞ்சு காமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சரிப்பா, ஐ லைக் 1 hour ஷார்ட்ஸ். ஓகேவா? அதான் அதோட PO3 தான் ரொம்ப ஈஸியாக ப்ளே பண்ண முடியுது என்னால். எனக்கு சிம்பிளாக இருக்கிறது அதுதான். ஓகேவா? What the price is well doing? What's this? It's a 9 AM candle. This is 10 AM candle. First of all, you need to understand the time. எந்த பேர் எந்த டைமில் வால்யூம் இருக்கும், ஓகேவா? எந்த பேர் எந்த டைமில் மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட்டே இல்லாத பேரில் மூமெண்ட்டே இல்லாத டைமில் நீ வந்து ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? வெரி சிம்பிள். ஓகே, எப்போ மூமெண்ட் இருக்கும்? எஸ், கீழ் சவுண்டில் மூமெண்ட் இருக்கும். லண்டன் அண்டு நியூயார்க். இது EURUSD. உனக்கு எங்கே தெரியும்? இங்கேயும் பார்க்க முடியும், உன்னையால் இங்கேயும் பார்க்க முடியும். ஓகேவா? எழுதி வச்சுருக்கேண்ணா. மேபி நான் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டேன் அப்படின்னா உனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் டைம் ஃப்ரேமு எல்லாமே இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல உனக்கு எல்லாமே தெரியும். EURUSD என்ன டைம் ஃப்ரேமு, என்ன தேதி, எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஐ டேக் 1 hour ஷார்ட்ஸ். ஏன்னா இந்த ஒவ்வொரு கேண்டிலும் 1 hour. ஓகேவா? ஸோ நவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 1 hour எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்ப்போமா? ஸோ இது என்ன டைம்? 7க்கு மேலே போயிட்டான். 8 ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டான். பெரிய மூமெண்ட் எதுவுமே இல்லை. ஐயோ, ஆஃப்டர் பிக் எக்ஸ்பேன்ஷன், ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஸ்டிக்காக நிற்கிறது சகஜம். ஸோ தென் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு 9க்கு. ஸோ அப்போ 9க்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ 10 மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். ஏன்னா இட்ஸ் லைக்லி டு லோவர், ப்ரைஸ் வந்து லோவராக புஷ்ஷாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீ எங்கே பார்க்கலாம்? இங்கேப்பா ஃபுல்லாக லோவராக வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கேயும் லோவராக தான் போகும், ப்ரைஸ் போகும். அது எப்படி நீ கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாரு, லண்டனில் ஹை வச்சானா, ஹை ஆஃப் த டே லண்டன் 3 AM ஹை வச்சுருக்கான். லண்டன்லேயே ஹையை செட் பண்ணிட்டான். அது எப்படி? ப்ரீவியஸ் டேவோட ஹையை ஸ்வீப் அடித்து ஹை செட் பண்ணிட்டான். அப்போ டார்கெட்ஸ் என்னது? ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? பயம் வந்து 7க்கு வந்து ஒரு லோ செட் பண்ணியிருக்கான். இது எப்படி லோவாக செட் ஆகும்? ஒரு லாஜிக் தான் இப்போ நம்மளுக்கு தேவை. இங்கே லோ செட் ஆகல. இங்கே நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை விட்டுரு. இந்த எல்லோ பாக்ஸ் போட்டிருக்கல, அதை விட்டுரு. இப்போ உனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு ப்ரோ? ப்ரீவியஸ் டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டான். 7 மணிக்கே ப்ரீவியஸ் டேவோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டான் ப்ரோ. இப்போ நான் வந்து என்ன ப்ரோ பண்ணுறது? எஸ், நம்மளுக்கு யோசிக்கிறது தான் என்ன ப்ரோ பண்ணுறது. ஏன்னா நியூயார்க்கில் டேவோட லோ எதுவும் செட் பண்ணிட்டான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு உள்ளே போய் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது ப்ரோ. எஸ், பாசிபிலிட்டி தான். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட், நியூயார்க்கோட ஸ்டார்டிங்கில் லோ செட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நியூயார்க்கோட ஸ்டார்டிங்கில் இது செட் ஆகாது. ஒன்று 9க்கு லோ செட் ஆகணும், இல்லாட்டி 10க்கு லோ செட் ஆகணும், இல்லாட்டி 11க்கு லோ செட் ஆகணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி செட் ஆகுது அப்படின்னா அது நியூஸோட லோவாக இருக்கணும். லோ ஆர் ஹை. ஓகேவா? நாட் ஒன்லி லோ ஆர் ஹை. ஓகேவா? இதுதான் விஷயம். ஏன்னா நீ ஒரு 1 டே வந்து ஒரு டேவோட ஹையோ லோவோ செட் ஆகுதுன்னா அன்வான்ட் டைமில் செட் ஆகாது. ஓகேவா? இங்கே எப்போ செட் ஆகிருக்கு? 8க்கு செட் ஆகிருக்கா? மோஸ்ட் ப்ராபப்ளி இட்ஸ் அ நியூஸ் டே. ஓகேவா? இப்போ இது எங்கே செட் ஆகிருக்கு? 9க்கு ஹை செட் ஆகிருக்கா? தட்ஸ் இட். 9, 10 அதுதான் எண்ட் ஆஃப் த நியூயார்க் ஹில்ஸோட டைம். அப்போ தான் செட் ஆகும். ஓகேவா? நீ வந்து மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே இல்லை.
ஸோ தட்ஸ் இட். ஓகே, இங்கே எப்போ செட் ஆகிருக்கு? லோ வந்து எங்கே செட் ஆகிருக்கு? 7க்கு செட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இட்ஸ் எ லிக்விடிட்டி, அதை நான் எடுக்க போகிறேன் அப்படின்றது. ஓகேவா? நான் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன். தட்ஸ் ஒரு பிளாக் லைனாக போட்டுக்கிறேன். ஓ பிளாக். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ண போகிறது இந்த ஒரு கேனில். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஒரு வெர்டிகல் லைன் போட்டுப்பேன் ஃபார் யுவர். இப்போ எங்கே போக போகிறோம்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல் த டைம் ஃப்ரேம்ஸ். என்ன டைம் ஃப்ரேம்? ஒவ்வொரு தடவையும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேரம். ஓகே, 4H 1 minute. வேறு என்ன இருக்குது? 1 week 1 week 4H 15. 1 month 1 day 1 hour. ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் எல்லாமே நீ PO3ன்னு வச்சுக்கோ. இந்த PO3 நீ ப்ளே பண்ண போகிற அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் கீழே போகணும், ஒரு டைம் ஃப்ரேம் கீழே போகணும். ஓகேவா? இப்போ ப்ரோ, இப்போ நான் வந்து இது 1 hour இதில் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ 1 hour நான் எடுக்கிறேன்னு வச்சுக்குவேன். நான் கீழே போக வேண்டிய டைம் ஃப்ரேம் 5. என்ட்ரி டைம் ஃப்ரேம் 5 இருக்கலாம், இல்லை இதர் 1 இருக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேவா? ஓகேவா? இப்போ நான் பண்ணுறேன். இப்போ 1 hour கேண்டில் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா நான் 5 minute போயிடணும். அதான் டைம் ஃப்ரேம். ஏன்னா இந்த இடத்துல பாரு 1 hourக்கு 5 minute. அதான் அதுக்கப்புறம் 1 minute போகிறதும் இல்லை 1 minute போகாமல் நம்ம அதுக்கிட்டே கீழே போயிட்டு என்ட்ரி எடுக்கிறது, என்ட்ரி டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். ஸோ இது 1 hour. ஸோ வி கோ டு 5 minute ஃபார் த சார்ட்ஸ் கிளாரிட்டி. ஓகேவா? இந்த லைன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணால் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? இட்ஸ் லோ. என்ன லோ? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் 1 hour லோ. சார் ஹை ப்ரீவியஸ் 1 hour ஹை. ஆமாவா இல்லையா? இப்போ நீ என்ன பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமை ஒவ்வொரு இடத்துலையும் நோட் பண்ணு. நோட் த டைம் எவரி டைம். என்ன பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, டைம் மட்டும் நோட் பண்ணு. நீ பொழைச்சிக்கோ இந்த இடத்துல, இந்த ஃபீல்டில். ஸோ ஓகே, வாட் த ப்ரைஸ்? கரெக்டாக 10 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆல்வேஸ் ஓப்பன் ஆன உடனே கன்சல்டேஷன் ஆகும், இல்லாட்டி மேனிப்புலேஷன் ஆகும். இது என்ன டைம்? 9 AM. 9 AM என்ன பண்ணியிருக்கு? 9 AM ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே ஹை வச்சுருக்கு. சடனாக அப்படி ப்ரைஸ் லோவராக புஷ் ஆகிடுச்சு. லோவர்னு வந்துருச்சு. ஒய் இட் கம்? ஒய்? டு மேனிப்புலேட் த ஐசிடி ட்ரேடர்ஸ். ஓகேவா? இது என்னது? எஃப்இஜி. இங்கே என்ன பண்ணுது? ப்ரைஸ் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே இருக்க சிஐஎஸ்டி கொடுத்தான், இங்கே நான் என்ட்ரியை போட்டேன், இங்கே நான் எஸ்எல்ல வச்சேன், இந்த ஹைஸு நல்லா இருக்கு, நான் டார்கெட்டா வச்சேன். அருமைடா தம்பி, அருமை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் பி மேனிப்புலேட், கெட் மேனிப்புலேட். ஓகேவா? ஐசிடி ட்ரேடர் அப்படின்னா ஐசிடி வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். தொட்ட 90 கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்குலாம். ஓகேவா? ஸோ அதனால் டோன்ட் பி கெட் கன்ஃபியூஸ்டு கைஸ். கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. ரொம்ப சிம்பிளாக உங்கள் செட்டப் வச்சுட்டிங்க அப்படின்னா பழச்சிக்கலாம். காம்ப்ளெக்ஸாக வச்சுட்டிங்க அப்படின்னா முடியாது. ஏன்னா எல்லா எஃப்இஜியும் எல்லா ஐஎஃப்இஜியும் ட்ரேடுக்கானது இல்லை. எல்லா ஆர்டர் பிளாக்கும் ட்ரேடு கொடுக்காது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டைரக்ஷன். ஓகே ப்ரோ, ஹை இங்கே இருக்குது, இந்த ஹையை தட்டாமல் ஏன் ப்ரோ இந்த ஹைக்கு நீ இது வச்ச அப்படின்னா, எஸ் இந்த ஹையில் என்ன இருக்குது? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் 1 hour ஹை. நீ நம்பாட்டி போ, 1 hour சார்ட்டுக்கு போ. ஓகேவா? இது என்னது? 9 AM கேண்டில், 9 AM கேண்டிலோட ஹை இதுதான். ஓகேவா? நான் எங்கே போயிட்டேன்?
இந்த இடத்துல வாட் த ப்ரைஸ் இஸ் ஸ்டில் டூயிங். இந்த இடத்துல பாரு சிபி இது இப்படி போட்டுக்கிறேன். இப்போ பாரு அது என்னது, அது வந்து ஒரு 1 ஹவரோட எஃப்இஜி, ஒரு டைனி எஃப்இஜி கிடக்கு. வந்து அந்த எஃப்இஜிட்ட கன்சல்டேட் பண்ணிகிட்டு இருக்கான், ஆல்ரெடி கன்சல்டேட் பண்ணிகிட்டு இருக்கானா. ஓகே, கன்சல்டேட் பண்ணிட்டோம். ஸோ தென் கன்சல்டேட் பண்ணவே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்மூத்தான ஹைஸ் பை சைடே எடுத்திருக்கான். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது என்னது, ஸ்மூத் ஹைஸ், ரிலேட்டிவ் ஹைஸ் இருக்கா, 3 தடவை தொட்டு ரெசிஸ்ட் ஆகிருக்கும். அதை போயிட்டு இங்கே ஸ்டாப் அவுட் பண்ணியிருக்கான். ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு கீழே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கான். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே ஆனால் கீழே ஏதாவது ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கானா தெளிவா. இங்கே இருந்தால் வந்தான், சடனாக என்ன பண்ணான்னு தெரியல, சைங்கின்னு மேலே போனான். காரணமே இல்லை, தேர் இஸ் நோ ரீசன். ஓகேவா. பட் மேலே போனால் இங்கே இருக்க எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு. வண்டி கொஞ்சம் தூரம் இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு. யூ கேன் சி என்ன ஆயிருக்கு, இந்த ஜோன் வண்டி இந்த ஜோனில் ரெசிஸ்ட் ஆகிருக்கா. என்ன பண்ணலான்றேன், இந்த ஜோனில் வண்டி ரெசிஸ்ட் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்கு, ப்ரைஸ் ரன் த்ரூ இட், டுக் அவுட் ஆல் ஸ்டாப்ஸ் எல்லாமே இங்கே கலெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஸோ ஆஃப்டர் திஸ் நெக்ஸ்ட்டு ஓகே, ஸ்டாப்ஸ் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ தென் வந்து ப்ரைஸ் வந்து லோவராக புஷ் ஆகுது. ஓகேவா. ஸோ உனக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே சிஐஎஸ்டி கிடச்சிருச்சு. இதானே சிஐஎஸ்டி, இதானே சிஐஎஸ்டி. ஓகேவா. ஸோ இதை தாண்டி வேறு என்ன இந்த இடத்துல இருக்குது, கொஞ்சம் உத்து பாரு. இது என்ன டைம், 8:45. இது என்னது, 9 ஓப்பன். இப்போ 9க்கு முன்னாடியே உனக்கு ஸ்டாப் ரன் நடந்துருச்சு. எப்பயே நடந்துருச்சு, 8 AM PO3 இருக்குல்ல. எஸ், 8 வந்து ஓப்பன் ஆகுது, 8 AM கேண்டில் ஓப்பன் ஆகுது, கன்சல்டேட் ஆகுது. அது கன்சல்டேட் முடிஞ்சு அந்த கடைசி ஜோன்லேயே என்ன பண்ணிருச்சு, இட்ஸ் டுக் அவுட் த ஸ்டாப்ஸ். அடுத்து 9 மணி கேண்டலுக்கு வழியை வகுத்துட்டு தான் போயிருக்குது. 9 மணி கேண்டலுக்கு வழியை வகுத்து விட்டு சென்று உள்ளது. ஓகேவா. வழி வகுத்துருச்சு. நானே ஆர்டர்ஸை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணிடுச்சு. நானே ஸ்டாப் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டாப்ஸ் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா. கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆனது என்னது, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிச்சு விட்டான். ஸோ தென் வந்து 9 ஓப்பன் ஆயிடுச்சு. 9 ஓப்பன் ஆன உடனே எஸ் நான் வந்து என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். சைன்னு. ஓகேவா. ஒரு பாதி டைமுக்கு மேலே என்ன முக்கியம், கீழே போய் லிக்விட் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கணும்ல. ஓகேவா. டு பி ஃப்ரேங்க், ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து, இந்த ஒரு எஃப்இஜிலேருந்து ஏன்டா மேலே போச்சு அப்படின்னா, டு ட்ராப் த ஐசிடி ட்ரேடர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் மைண்டில் வச்சுக்குவேன். ஏன்னா அன்வான்ட் எஃப்இஜி கிரியேட் ஆகும். அந்த அன்வான்ட் எஃப்இஜியில் ஐசிடியை படித்தவன் தான் போய் மாட்டுவான். ஓகேவா. நம்மளை மாதிரி ஆள் தான் போய் மாட்டுறதுக்காகவே இந்த எஃப்இஜிலாம் கிரியேட் ஆகும். அதெல்லாம் போய் மாட்டக்கூடாது. கிளியரான செட்டப் எங்கே இருக்குன்னு மட்டும் கண்ணு தேடணும். அந்த ட்ரேடராக நம்மளோட வேலை அன்னப்பறவை தான். அன்னப்பறவை எப்படி என்ன பண்ணும், தண்ணியும் பள்ளி ஊற்றி வச்சா பாலை மட்டும் செப்பரேட் பண்ணிக்குவான். அது மாதிரி சார்ட்டில் எந்த பக்கம் செட்டப் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு கிளியரான செட்டப்பை மட்டும் பிரித்து எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா. அதை மட்டும் இனிமேல் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் திஸ், இஸ் ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் வந்து 10க்கு என்ன பண்ணுச்சு அதை மட்டும் நம்ம யோசிப்போம். கண்டதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து லிக்விட் எடுத்துருச்சு. எப்போ, 9க்கு முன்னாடியே எடுத்துருச்சு. ஸோ அப்போ அந்த ஹையை போய் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி டுக் அவுட் த லிக்விடிட்டி. நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இருக்கோமா இல்லை மேனிப்புலேஷன் லெவலில் இருக்குமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா. எல்லா இடத்துலையும் போயிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு PO3 ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி PO3 கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியே லிக்விடிட்டி டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜிலையோ கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு மீதி இருக்க டிஸ்ட்ரிபியூஷனை என்ஜாய் பண்ணணும். இல்லை
நம்ம போகிற PO3ல வந்து ஒரு மேனிப்புலேஷனே நடக்கல, ஒரு லிக்விடிட்டி மட்டும்தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா தட்ஸ் த பிளேஸ் டு என்ஜாய் த ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் தான் வருது என்ட்ரிக்கு. அப்போ ப்ரைஸ் இந்த லிக்விட் இங்கே இருக்க ஹையை வந்து தட்டணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். என்னது ப்ரோ, நான் வந்து வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, இந்த இருக்க ஹை, இந்த ஹையில் ஒரு கோடை போட்டுருவான், அறிவாளியே நாங்கள் தாங்க. இங்கே இருக்க ஒரு எஃப்இஜி தான் இது. எஃப்இஜி எதுக்கு கிடக்குன்னு எனக்கும் தெரில. ஓகேவா? இங்கே இருக்க எஃப்இஜி வருவான் ப்ரோ, நான் ஆர்டர் போடுவேன் ப்ரோ, எனக்காக வருவான் ப்ரோ. அந்த கதையும் அங்கே ஆகாது தம்பி, எந்த கதையும் ஆகாது. ப்ரைஸ் ட்ரேட் வித்தின் த ரேஞ்ச். ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும்தான் ப்ளே பண்ணும், அதுக்குள்ளே மட்டுமே தான் ப்ளே பண்ணும். எல்லா இடத்துலையும் போயிட்டு வாய் வச்சுக்கிட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். வாட் இஸ் திஸ்? இட்ஸ் ஆர்டர் பிளாக். வாட் யூ கேன் ஒன்று இந்த சிஐஎஸ்டிலே நீ என்ட்ரியை போட்டிருக்கான். இங்கே கரெக்டாக 9 ஓப்பன் ஆகிடுச்சு பாரு, சாரி 10 ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே ஹை வச்சு மேனிப்புலேஷன். அந்த மேனிப்புலேஷன் 9ஓட ஹையை தான் தட்டுனுச்சே தவிர ஓவரால் மேனிப்புலேஷனை தட்டல. தட்ஸ் த, அதுதான் அங்கே விஷயம். ஒன்று நீங்கள் ஆர்டர் பிளாக்ல என்ன போட்டிருக்கலாம், என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணி ஸ்டாப்ஸை மேலே வச்சுருக்கலாம். இது உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எப்போ 10 AM ஓப்பன் ஆன உடனே பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இருக்க ஆர்டர் பிளாக்கோடு திரும்பும் அப்படின்னு டேரெக்டாக இங்கே ஆர்டர் போட்டு இப்படி வச்சிருந்து இந்த லோஸை டார்கெட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு டைப்பு. இது ஒன்றால் பண்ண முடியல அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணுவேன். ஆர்டருக்கு போயிட்டு மேனுப்புலேட் பண்ணிட்டு கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே ஒரு பிளாக் இருக்கா, இதுதான் ஆர்டர், இதுதான் சிஐஎஸ்டி கேண்டில். வாட் இஸ் இட்? சிஐஎஸ்டி. ஒன்ஸ் சிஐஎஸ்டி நடந்த உடனே இங்கே நடந்துருச்சு, இந்த கேண்டலோட க்ளோஸில் ஆர்டரை போடுவேன். இட்ஸ் செல் ஆர்டர் இங்கே போடுவேன். ஸ்டாப்ஸ் எபோவ் த பாடிஸ் ஆர் ஹைஸ் இந்த இடத்துல வைப்பேன். இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு 2 hour. இப்படி தான் ப்ளே பண்ண முடியும். பாசிபிலிட்டி இவ்வளோ தான். இதை தாண்டி நான் அப்படி பிடிப்பேன், இப்படி பிடிப்பேன், இதை நடப்பேன், அதை நடப்பேன், நடக்காது ராசா, நடக்காது, நடக்கவே நடக்காது. கனவு காண்றது எதுவுமே நடக்காது. ஓகேவா? தேர் வாஸ் சிம்பிள் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை தாண்டி பிடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது எப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு? லெவலுக்கெல்லாம் லெவல் ஸ்டார்டிங் 10:55 லெவலோட ஓப்பன்லேயே டிஸ்ட்ரிபியூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த 1 ஹவரோட PO3 நீ ப்ளே பண்ணி முடிச்சிட்ட. ஓகே. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 10ஓட மேனிப்புலேஷனையே முடிக்கிறது. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி போனதுக்கு அப்புறமா அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மிச்சம் மீதியை பிடிக்கிறது. ஓகேவா? அஸ் அ ட்ரேடராக நம்மளோட வேலை ஃபுல் ஸ்விங்கை பிடிக்கணும், அந்த ஃபுல் ப்ராஃபிட்டே அனுபவிக்கணுங்கிறது இல்லை, ப்ராஃபிட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த மந்த் நீ ப்ராஃபிட்டபுளாக இருக்கியாங்கிறது தான் விஷயமே தவிர நீ வந்து எவ்வளோ பெரிய ஸ்விங்கை பிடிச்ச அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக ஒரு பிளேஸ் இட்ஸ் ஸ்விங் இது எடுக்கலாமா? 10, 8, 9. ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு டூ தட். அனதர் எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே ரிமெம்பர் பண்ண வேண்டியது, என்ன டே ஆஃப் த வீக் நீ ட்ரேட் பண்ணுறாங்கிறது உனக்கு தெரியணும். தெரியாமல் நீ வந்து ட்ரேடே தொட்டவே கூட சார்ட்டே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் சொல்கிறேன், ஐ வில் மேக் செப்பரேட் வீடியோ ஃபார் இட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணணும், ஃபஸ்ட்டு மானிட்டர் ஓப்பன் பண்ண உடனே எதை பார்க்கணும், என்ன ரொட்டீன், அப்போ என்ன ஷெட்யூல் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வரையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? எண்ட் ஆஃப் த கோர்ஸ்க்குள்ளே நான் அதையும் ரெடி பண்ணி சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். வாட் த ப்ரைஸ் இஸ் டூயிங் ஹியர். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ப்ரைஸ்? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனே வெத்தியாக கிடக்குது. வேஸ்ட்.
ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு சின்ன கன்சல்டேஷனை போட்டிருக்கு. அதுக்கு மேலே போய் ஒரு ரன் அடிச்சிருக்கு, கீழே வந்து ஒரு ரன் அடிச்சிருக்கு. திரும்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு தடவை கேண்டில் வந்து 6 மணி கேண்டில் மேலே வந்திருக்கு. ஸோ 7 மணி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆஃப்டர் பிக் எக்ஸ்பேன்ஷன் ஸோ ஒரு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை கன்சல்டேஷனோ அக்கர் ஆகும். இது என்ன நடந்திருக்கு, அந்த 7 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட். வேறு எதுவும் பெருசாக நடக்கல. ஸோ தென் என்ன டே ஆகுது, இது புதன்கிழமை. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், புதன் வியாழன் ரெண்டுமே ஒரு குரூஷியலான நாள். ஓகேவா? பிடிச்ச அப்படின்னா பெரிய பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்கிறதுக்கு அருமையான நாளாக தான் நோட் பண்ணிக்க. ஸோ இதை வந்து நீ 7 வச்சுருக்க, 8 வச்சுருக்க, 8க்கு அப்புறம் 9 10 டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? எல்லாத்துக்கும் தெரியும். என்ன தெரியும்? கன்ஃபார்மாக தெரியும். ஆல்ரெடி கில் ஜோனில் 8 வரைக்கும் இல்லை மூமெண்ட் இல்லை அப்படின்னா 9 10 மூமெண்ட் அடிச்சு நவுத்துவான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு 5 minutes. So what is what it is? It's not a random. It's not the place of random. இப்போ இங்கே பாரு, இப்போ தான் நீ பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளில் டர்ட்டில் சூப் நடந்து முடிஞ்சது. இங்கே பார்க்குற எக்ஸாம்பிளில் டர்ட்டில் சூப் நடக்கவில்லை. அதனால நம்மளோட இந்த டைம், எந்த டைம், த டைம் எங்கள் டிஎஸ். ஓகேவா? இது போட என்ன டைம், 8 மணி கேண்டில் இங்கே டர்ட்டில் சூப் அடிக்குது. எதனால்? ஆல்ரெடி ஏதாவது டர்ட்டில் சூப் கிரியேட் ஆகிருக்கா? இது 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 லிக்விடிட்டி சூப் நடந்திருக்கா? நத்திங் ஹேப்பன். பட் நீ ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளுக்கு போ. இங்கே தான்டா பார்த்தேன். ஆல்ரெடி இங்கே டர்ட்டில் சூப் என்ட்ரிக்கு முன்னாடி அக்கர் ஆயிடுச்சு. நம்ம என்ன PO3 ப்ளே பண்ண போகிறோமோ அந்த PO3க்கு 1 ஹவருக்கு முன்னாடியே டர்ட்டில் சூப் அக்கர் ஆயிடுச்சு. அப்போ அந்த டர்ட்டில் சூப் ஒரு தடவை செல் சைடு எடுத்து திரும்பி பை சைடு எடுக்காமல் திரும்பி அந்த செல் சைடு எடுக்காது மார்க்கெட். வாட் த லாஜிக் இஸ், ப்ரைஸ் வந்து ஒரு பை சைடு அண்ட் செல் சைடு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ பை சைடு இப்போ வந்து எக்ஸாம்பிள் செல் சைடு எடுத்துருச்சு. ஓகேவா? அதை பக்கத்தில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பை சைடுக்கு ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது பாதி தூரத்தில் ஏதோ ஒரு பவரால் வேகமாக கீழே வருது அப்படின்னா நீ வந்து இந்த செல் சைடை எடுக்கணும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. அப்படி செல் சைடை எடுத்தான் அப்படின்னா அவன் டவுன் ட்ரெண்டில் இருக்கான், இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு, இங்கே தான் நீ என்ட்ரி எடுத்து செல் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அவன் இங்கே டர்ட்டில் சூப் அடித்து லிக்விட் வச்சுருக்கான் அப்படின்னா இதே தட்டக்கூடாது. அகைன் இதை போயிட்டு இந்த பை சைடு, இங்கே இருக்க பை சைடை தட்டிட்டு அதுக்கப்புறம் வர ஸ்விங்கில் வேணும்னா அவன் என்ன பண்ணலாம், இங்கே இருக்க செல் சைடை தட்டலாம். இட் இஸ் பர்மிட்டபிள். பட் டைரெக்டாக இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்லேயே வந்து இங்கே தட்டினா அப்படின்னா நீ தப்பான டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இங்கே இருக்க ஹைஸை இங்கே தட்டினதை திரும்பி வந்து தட்டியிருந்தான் அப்படின்னா வி ஆர் இன் த ராங் டைரக்ஷன். அவன் தட்டாதனால தான் வி ஆர் இன் த செல் டைரக்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஆல்ரெடி டர்ட்டில் சூப் அடித்தா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்தால் இங்கே என்ட்ரி எடுத்தோம். இது ஒரு சினாரியோ. இப்போ இங்கே இருக்க சினாரியோ பாரு. There was a different scenario here. இந்த டர்ட்டில் சூப்பே எப்போ நடக்குது? 8 AM தான் நடக்குது. சேம் அக்கர் அட் 8 AM. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் எப்போ? CIST எங்கே நடக்குது? இதுதான் CIST பிடிக்கிற பாயிண்ட்டு. வேற சரி ப்ரோ, நான் IFEG பிளேயர் ப்ரோ, நான் IFEG ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, IFEG இஸ் குட் எனஃப். IFEG ஸோ எனிதிங் நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணலாம். 8:30 8:35 சம்திங் இந்த இடத்துக்கு அப்புறம் நீ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இதை இல்லை ப்ரோ, நான் 9 AM கேண்டில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 AM 9 AM 10 AM 3 டைமையும் பாரு. இந்த 3 கேண்டில் நீ ஃபாரெக்ஸ் பார்க்குற அப்படின்னா இந்த 3 கேண்டில் கிடைக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான். அதில் எங்கே மேனிப்புலேஷன் நடக்குது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, தட்ஸ் இட். ஸோ ஓகேவா? இப்போ நீ 8 AM ட்ரேட் பண்ண விரும்பலாம். நான் இப்போ 8 AM நீ இங்கே ட்ரேட் பண்ணுற அப்படின்னா ஒரு ஷார்ட் பொசிஷன் தூக்கி அழகாக இந்த இடத்துல போட்டு ஸ்டாப் போகுது பாடி ஆர் ஹை வச்சுட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த லோஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டார்கெட். அதுக்கப்புறம் ப்ரிசிஸாக எங்கேயுமே லிக்விட் இல்லை ரீசெண்டாக. இதெல்லாம் பழைய காலத்தில் லிக்விட் எடுத்துகிட்டு வர நான் முட்டால் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் யூ கேன் டூ அ ஸ்விங், தட் இஸ் இது மாதிரி ஒரு ஸ்விங்கை போட்டுக்கலாம். STD ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போகலாம்
வாட் த பாசிபிலிட்டி 2.5 அவ்வளோதான். அங்கே எத்தனை ஆறு வருதுன்னு விஷயம் இல்லை, இங்கே லைனில் எங்கே -2.5 வருது அவ்வளோதான். ஓகேவா? எங்கே டட்டில் சூப் அடித்த ஸ்விங்கில் இருந்து லோ வரைக்கும் அவ்வளோதான். தட்ஸ் த விஷயம். ஓகேவா? ஓகே ப்ரோ, நான் நான் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, 9 ட்ரேட் பண்ணுறேன், 9 MPO3 நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ப்ரைஸ் டிடன்ட் டூ எனிதிங். 9க்கு அப்புறம் இது நடக்கலை. 9ஓட ஓப்பன் மார்க் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் த ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பன் ஆனால் ஒரு சின்ன கன்சல்டேஷன், டைரக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டான். ஸோ 9ஓட PO3 மட்டும் கண்ணில் வச்சுருந்தேன் அப்படின்னா, இங்கே இருக்க லிக்விடிட்டியை ரன் பிலோ பண்ணால் ப்ரைஸ் மேலே போவோம் அப்படின்னு நினச்சிருந்தா அப்படின்னா செம்மையாக மேனிபுலேட் ஆகிருப்பேன். இங்கே இருக்க விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீ டிடன்ட் மேனிபுலேட். இங்கேருந்து வந்தான். ஸோ அகைன் இங்கே உனக்கு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வித் திஸ் இந்த சின்ன எஃப்இஜி தான். கொடுத்த ரேஞ்சு மட்டும்தான், அங்கே கொடுத்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் 930. அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. நீ ட்ரேட் பண்ணணும்னு நினைத்திருந்தால் இங்கே ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்து இந்த எஃப்இஜிக்குள்ளே போட்டுருக்கலாம். இது மட்டும்தான் நடந்திருக்கும். இது பிரேக்அவே கேப். இது பிரேக்அவே. இது வரமாட்டான். ஸோ பிரேக்அவே வரமாட்டான் அப்படிங்கிற காரணத்தினால பிரேக்அவேக்கு மேலே ஸ்டாப்ஸ் வைக்கலாம். பிரேக்அவே பற்றி நான் ஆல்ரெடி க்ளோஸில் சொல்லிட்டேன். ஸோ பார்க்கல அப்படின்னா போயிட்டு அந்த கிளாஸை கரெக்டாக பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். இங்கே வச்சுருந்தாலும் -2.5 வச்சுட்டு போயிருக்கலாம். டீசெண்டான 6. ஓகேவா? டீசெண்டான ட்ரைவ், குறையே சொல்ல முடியாது இந்த இடத்துல. ப்ரோ நான் 10 PO3 நான் ப்ளே பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு ஒரு ஐடியா சொல்லு ப்ரோ. சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எந்த PO3 ப்ளே பண்ண போகிறேங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபஸ்ட்டு இரு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. 950. ஓகேவா? இதுதான் 10ஓட ஓப்பன். இதுதான் எஸ் 10 ஓப்பன் ஆன உடனே பிலோ வேகமாக கீழே போனால் ரிட்டர்ன் ஒரு மேலே வந்தான். ஓப்பன் ப்ரைஸை தொட்டான், திரும்பி கீழே. ஸோ இப்போ இப்படி ஆன்டிசிபேட் பண்ணுறது, இந்த ப்ரைஸ் கீழே போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தட்டிட்டோம். இங்கேருந்து ட்ரிட்டில் சூப் அடிச்சா போகிறான். இன்னைக்கு புதன்கிழமை, என்ன டே ஆஃப் த வீக்கு? புதன்கிழமை. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ப்ரைஸு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம வீக்லிலையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும், டெய்லியிலையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும், எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும்? இப்போ நீ போயிட்டு இதுதான் முட்டாள்தனம் எப்போ பண்ணுவோம்னா, வெள்ளிக்கிழமையை போயிட்டு நீ என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனை போட்டு உட்காந்துருப்ப 2.5 போகும்ன்ட்டு. பண்ணக்கூடாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை ரேஞ்சுக்குள்ளே வரனால அன்னைக்கு நீ 2.5க்கு வரும்னு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டால் வராது. திங்கக்கிழமை போட்டால் போகாது, செவ்வாய்க்கிழமை போட்டால் போகாது, புதன்கிழமை போட்டாலும் வியாழக்கிழமை போட்டாலும் ப்ராபபிலிட்டி அதிகம் போகும். என்ன கிழமையில எதை பண்ணணும்னு உனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அதான் இங்கே விஷயம். ஓகேவா? ஐசிடி அவ்வளோ கடல். ஓகேவா? அந்த கடலில் எப்படி நீச்சல் அடிக்கணும்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அதுக்கு ரொம்ப சிம்பிள். என்ன கிழமை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியணும், அந்த கிழமையில என்னென்னலாம் பண்ணலான்னு தெரியணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பெரிய மூவ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது அப்படின்னா நீ பாட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4 போட்டுட்டு 4 வரைக்கும் போகும்னு இருக்கலாம், அது நடக்கும். ஆனால் அன்வான்டாக போயிட்டு நீ வியாழக்கிழமை போடலாம், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமைலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை போட்டுட்டு போவோம் ப்ரோ, 4 போவோம் ப்ரோ, நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோனா நான் போக மாட்டேன். அது கதை ஆகாது. ஓகே. ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு சினாரியை விட்டுட்டு அப்படின்னா இங்கே என்ட்ரிக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா? ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே மேலே இதுக்கு வரல, டிஸ்கவுண்ட் லெவலுக்கு வரல. தட்ஸ் த திங். நீ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நாளில், டிஸ்ட்ரிபியூஷன் டே ஆஃப் த வீக்கில் நீ இருக்கும் போது, டிஸ்ட்ரிபியூஷன் கில் ஜோனில் நீ இருக்கும் போது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டப்புன்னு என்ட்ரியை போடுறோம். ஓகேவா? டர்ட்டில் சூப் சினாரியோடையே விட்ட அப்படின்னா கிடைக்காது சான்ஸ். அடுத்த வாரம் நீ வெயிட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? ப்ரைஸ் இன்னும் 2.5 லெவலில் டோட்டல இங்கே ஓப்பன் ப்ரைஸு கிட்ட வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்க ஒரு எஃப்இஜி தான். மேலே போகுமா? சான்ஸ் இல்லை, பாசிபிலிட்டிஸ் குறைவு. இதுக்கு இவனோட அண்ணன் தம்பி இருப்பான், ஜிபிபி, ஹீரோ யூனிவர்சிட்டியா, ஜிபிபி. அவன் என்ன கதையில் இருக்கான்? ஜிபிபி யூஎஸ்டி
நியூ லைன். நானாகிட்டால் அது நட இங்க பாரு. அருமைடா அருமைடா அருமைடா. தெர் வாஸ் ரைட் பிலோ ஹியர். இங்க பாரு. ஜிபிபி அடிச்சான் டர்ட்டில் சூப். அருமையா இருக்குதுல்ல. ஜிபிபி டர்ட்டில் சூப் அடிச்சான். எந்த ஹை? இந்த ஹையை டர்ட்டில் சூப் அடிச்சிருச்சு. ஜிபிபி அடிச்சான் அப்படின்னா என்னை ஒருத்தர் ஹீரோவும் அடிச்சிட்டான். தெர் இஸ் நோ அதர் வே. ஓகேவா? இவனும் அடிச்சான் இவனும் அடிச்சான். ஜிபிபி கீழே இருக்கான். ஜிபிபி அடிச்சிருக்கானா? ஜிபிபி டன்னுக்கு என்ன அடிச்சான்? டர்ட்டில் சூப் அடிச்சான். ஆனால் இவன் அடிக்கல. ஓகே, ப்ரைஸ் இங்கே டர்ட்டில் சூப் உனக்கு அடிச்சிருச்சுன்னா இங்கேயும் அடித்த மாதிரி தான். அப்போ வாட் யூ கேன் டூ? சொல்ல என்ன பண்ணலாம்? 10 AM PO3 நான் ப்ளே பண்ணணும் ப்ரோ அப்படின்னா யூ கேன். இவன் இங்கே தான் டர்ட்டில் சூப் அடிச்சிருக்கான். ஓகே, அங்கே செல்சி லிக்விட் எடுத்தால் இங்கே SMT ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டலோட இது எண்டிங்கில் உனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த கேண்டில் எண்டிங் அது இந்த கேண்டில் எண்டிங் சம்திங் பார்த்துட்டு ஸ்டாப்ஸ் இந்த ஹைஸ் ஆர் பாடிஸில் வச்சுட்டு போயிடலாம். 2.5 அழகா இங்காட்டி 2.5 இப்படி பிடிக்கனாலும் பிடிக்கலாம். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் ரிஸ்க் வச்சு அந்த கேண்டில் ஃபுல்லாக ப்ளே பண்ண விட்றேன் அப்படின்னா அந்த ஃபுல் கேண்டில் ப்ளே ஆனாலும் அந்த 2.5 ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காது நமக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சரி வாட் வி கேன் டூ, இங்கே இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷனை போட்டு வைக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போட்டோம் அப்படின்னா ஜிபிபியில் போட்டோம் அப்படின்னா அதோட 2.5 போகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ட்ரேட் பண்ணலாம். தட்ஸ் த பாசிபிலிட்டி. இவன் வந்து இங்கே 2 லெவல் இருக்கான். இந்த இடம் ப்ரைஸ் இந்த லெவலில் தொடுற வரைக்கும் நீ என்ன பண்ணலாம்? இங்கே 2.5 இருக்க வரைக்கும் நீ ஹீரோவில் நீ வந்து அந்த பிளேஸ் வரைக்கும் நீ வெயிட் பண்ணலாம். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, நீ இந்த பக்கம் இருக்க ஹீரோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நீ கண்ணிலே பார்க்கக்கூடாது. இந்த PO3 நீ ப்ளே பண்ணும்போது எந்த PO3 10 AM PO3 ப்ளே பண்ணும்போது, ஏன்னா அந்த 10 AM PO3க்கு நடக்கும்போது பாதியிலேயே என்ன நடந்துருச்சு? -2.5 எதில்? இதில் அக்கர் ஆயிடுச்சு ஹீரோ யூஎஸ்டியில். பட் 10க்கு வந்து ஜிபிபி டர்ட்டில் சூப் அடிச்சிருக்கான். அந்த டர்ட்டில் சூப் சினாரியோவுக்கு -2.5 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வச்ச அப்படின்னா நீ வந்து இங்கேயும் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஜிபிபியில் ட்ரேட் எடுக்கலாம். கரெக்டாக இங்கே சிஏஎஸ்டிக்கு அடித்த உடனே இங்கே ட்ரேடை போட்டுருக்கலாம். 2.5க்கு டார்கெட் வச்சிருக்கலாம். ஓகேவா? அப்படியும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படியும் வைக்கலாம். நீ ஹீரோவில் ஆல்ரெடி இங்கே 10க்கு இப்படி ட்ரேட் எடுத்திருக்க அப்படின்னு வச்சுக்குவேன். இப்படி ட்ரேட் எடுத்திருக்க அதோட டார்கெட்ஸ் வந்து இங்கே -2.5 இருக்கா? இந்த ஜிபிபியில் -2.5 எந்த டைமுக்கு அடிக்குதோ கரெக்டாக இப்போ 12:35க்கு இங்கே டார்கெட் அடிக்குது அப்படின்னா அதே 12:35 அங்கே ஜிபிபியில் அடிச்சு அடுத்த செகண்டு நீ இங்கே ஹீரோவில் க்ளோஸ் பண்ணணும் ஆர்டரை. அது ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி லாஸில் இருந்தாலும் சரி. தப்புனா தவறுனா அவ்வளோதான், மாட்டினேன். இதான் கதை. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே போகும் எப்படி போகும்லாம் சொல்ல முடியாது. இங்கே பாரு, அதுக்கப்புறம் இங்கே அடித்தான் கொஞ்சம் தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தான், சட்டார்னு விழுந்தான், சட்டார்னு பறந்தான். அப்படி தான் இருக்கும் அங்கே கதை. ப்ரிசைஸாக இருக்கணும் கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மண்டே, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் டியூஸ்டே, ஃபோக்கஸ் ஆன் வெனஸ்டே, ஃபோக்கஸ் ஆன் தர்ஸ்டே, ரேண்டம்லி ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரைடே. ஓகேவா? ஃப்ரைடே கூட நான் ஃபோக்கஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃப்ரைடே வந்து எப்போ வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுப்பான் அப்படின்னா 4 நாளாக வந்து வெட்டியே சுற்றி விட்டு ஒன்றும் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஸ்டேஜில் வெள்ளிக்கிழமை வச்சு பறப்பான். ஓகேவா? அந்த மாதிரி டைம்லாம் பிடிக்கிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை ஓகே. பட் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரே ஒரு ஒன் ஹவர் கேண்டில் ஆர் 4 ஹவர் கேண்டில் மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணு. தட்ஸ் இட். ஓகேவா? இன்னும் டர்ட்டில் சூப் உனக்கு நடத்தலை, அது வேறு நான் நடத்துகிறேன். பட் மற்ற டாபிக் எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ எஸ், வாட்ஸ் த டைம் ஆஃப் தி ரெக்கார்டிங்? இதுவே ஒரு 49 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, ஐ வில் கட் இட் அவுட். ஸோ எஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம PO3யோட டைமை பற்றி பார்க்கலாம். ஐ வில் அலைன் வித் டைம். ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் அலைன் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் அப்படியே போயிடலாம். 75% ஆஃப் த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது இருக்க 25%. ஸோ டூ இட் ப்ராப்பர்லி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஐ வில் see you in next video. Tata, bye bye.